அண்ணே சொல்லுங்க மேடம். கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. என்னாச்சு மேடம்? எங்களுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நாங்க எங்கே இறங்கிறோம். ஏய், அதான் எல்லாம் வாங்கியாச்சுல்ல, அப்புறம் என்ன? மா நீ சும்மா இரு. மேடம், எனக்கு நீங்க தெரிஞ்சவங்க ஆயிட்டீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வாங்க வேண்டியதை வாங்கிட்டு வாங்க. நான் வெயிட் பண்றேன். மேடம், வெயிட்டிங் சார்ஜ் எல்லாம் போட மாட்டேன். இல்லனா நாங்க வரது கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க கிளம்புங்க. சாயங்காலம் ஆனாலும் பரவாயில்ல மேடம். உங்களை எங்க இறக்கி விடணுமோ அங்க இறக்கி விட்டுட்டு தான் போவேன். ஷூ போய் தொலைய மாட்டான் போல இருக்கேன். அண்ணா அவர் தான் இவ்வளவு சொல்றாருல்ல, வெயிட் பண்ணி கூட்டிட்டு போட்டுமே. அதான் பெரியவங்கன்றது. எப்படி பாத்தீங்களா? எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பா அம்மா 2 பேரும் கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா? எதுக்குடி? சொல்றேன், இறங்குங்க. வாங்க. என்னடி உங்களுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? என்னம்மா? அந்த ஆட்டோக்காரன் என்ன அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கான். அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இப்ப நம்ம போறது கோயிலுக்கு. அங்க சஞ்சீவ் இருப்பான். இப்போ இவன் நம்ம கூட வந்து சஞ்சீவை பார்த்து அபின்னு நினைச்சு ஏதாவது உளறி வச்சுட்டானா அதை அத்தை பார்த்தாங்கன்னு வைங்க, அபி உயிரோட இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் என் லைஃபே அவ்வளவுதான். அதனாலதான் அவனை கழட்டி விட பர்ச்சேஸ் அது இதுன்னு போய் சொல்லிட்டு இருக்கேன். அத கூட புரிஞ்சுக்காம அவன் என்னமோ நம்ம சொந்தக்கார மாதிரி கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. சாரி அனுமா, இதை நான் யோசனை பண்ணேன். இப்ப எதுக்குங்க அவகிட்ட போய் சாரி கேக்குறீங்க? ஏண்டி, நீ திமிர எடுத்து உன் மாமியார் கிட்ட ரெட்ட பிறவி இல்லன்னு பொய் சொல்லுவ. வெண்ணையை திருடி தின்னவ விரல மறைக்கிற மாதிரி ஒரு பொய்ய மறைக்க அடுக்கடுக்கா 100 பொய் சொல்லுவ. நீ சொல்ற பொய் எல்லாத்துக்கும் நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் நாங்க பயந்து பயந்து இருக்கணுமா? புழுகு முட்டை புழுகு முட்டை. மா இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அட தெய்வானே, எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்க? விடு. ஆமா, உங்களுக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாது. ஆனா உன்னா ஆமா தெய்வானே, எதுக்கு பிரச்சனைன்னு இவளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. இவ பேச்ச கேட்டதுனால இன்னைக்கு ஆட்டோக்காரனுக்கு பயப்படுறோம், நாளைக்கு ரிக்ஷாக்காரன், அதுக்கப்புறம் குதிரை வண்டிக்காரன்னு இப்படி எல்லாத்துக்கும் பயந்து பயந்து ஒளிய வேண்டியதுதான். கொஞ்சம் பேசாம சும்மா இருக்கியா? சார், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் உடல் சொந்தக்காரங்க ஒருத்தர் கார்ல ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அதான் நாங்க அவங்க கார்லயே போய்க்கிறோம். நீங்க கிளம்புங்க தம்பி. சரி சார், சரி சார். ஒரு நிமிஷம். எவ்வளவு ஆச்சு தம்பி? 70 ரூபா ஆச்சு சார். நீங்க 50 ரூபா கொடுங்க போதும். ஏன்பா 70 ரூபாய்? பரவாயில்ல சார். அப்படியா? சரி, இந்தா. சரிங்க சார், நான் வரேன். நல்லது தம்பி. மேடம், சார நான் கேட்டதா சொல்லுங்க. வாங்க. எப்பா பொன்னியம்மன் கோயில் போனோம்பா. சரிக்கம்மா, சரி. ஹலோ, சொல்லு சண்முகம். ஆமா, அப்படியா? ஏம்மா நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நான் பின்னாடியே வரேன். சொல்லுப்பா. வெளில இருக்குங்க அந்த சாமி. ஆமா, அர்ஜென்ட் ஒர்க். அப்படியா? ஒரு ஆள் தேவைப்படுது. ஆனா இந்த இவரு இருப்பாரு, அவர் பேர் என்ன? அவரை கூட கூட்டு போக வேண்டியதானே? யாரு? இங்க யாருமே இல்லையே. இல்லப்பா, அந்த சூப்பர்வைசர் அவர் பேரு ஜானகிராமன். யாருமே இல்லையா? அப்படியா? சரி, நான் வரேன். காளி, காளி. மாப்ள, அக்கா கூப்பிடுது. நீ தங்கச்சி வருதான்னு பாத்துட்டு நான் என்னன்னு போய் கேட்டு வந்துறேன். சரி போமா. வரேங்க. டேய் காளி. என்னக்கா? இங்க எவ்வளவு வேலை இருக்கு. நீ எங்க போயிருந்த? கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ண மாட்டியா? அந்த நல்ல பழக்கம் தான் இவனுக்கு கிடையாது. தீதா, சம்பந்தி அம்மாவும் அனுவும் வராங்க. வணக்கம் சம்பந்தி. வாமா அனு. எங்க சம்பந்தி வரலையா? கொஞ்சம் வேலையா போயிருக்காரு, வந்துருவார் சம்பந்தி. அத்தை வந்துட்டாங்க, இன்னும் அபியை காணுமே. அபி, அபி
என் அம்மா அக்காலாம் வந்துட்டாங்களா? இப்பதான் வந்தாங்க, எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன கூப்பிட்ட உடனே ஒரு வேகத்துல வந்துட்டேன். ஆனா யாராவது பாத்துருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு சஞ்சீவ். ஐயா, எப்ப பார்த்தாலும் பயம் பயம்னு. நீ எதுக்கும் பயப்படாத. உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, அதுக்கு நான் கேரண்டி. சரியா? வா போலாம். கம். இந்த ஸ்ரீஜா எங்க போனா? அத்தை, நான் இதோ வந்துடுறேன். போயிட்டு வாமா. ஹே ஸ்ரீஜா. அனு, எப்ப வந்த? நான் வந்தது இருக்கட்டும். அத்தைக்கு அபசகுணம் நடக்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியா? இல்ல, இனிமே தான் யோசிக்கணுமே. என்ன ஸ்ரீஜா அப்படி அசால்ட்டா சொல்ற? உன்னால இந்த சின்ன வேலையை கூட பார்க்க முடியாதா? சரி, என்னால முடியல. நீ சொல்லு உன்னோட பிளான. பூஜை நடக்கும்போது அத்தை புடவையில நெருப்பு பிடிக்க வைக்கணும். என்ன அனு, விளையாடுறியா? இத்தனை பேரு இருக்கும்போது அத்தை புடவையில எப்படி நெருப்பு பத்த வைக்கிறது? அப்படி அத்தை புடவையில நெருப்பு பத்த வச்சு அதனால அத்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த சஞ்சீவ் நம்மள சும்மா விடுவானா? ரிஸ்க் எடுக்காம எதுவும் கிடைக்காது ஸ்ரீஜா. ரிஸ்க் எடுத்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். மேரேஜ் டைம் நெருங்கிடுச்சு. இப்ப நாம சின்னதா ஒரு அபசகுணம் பண்ணாலாம், அது வேலைக்கே ஆகாது. அபசகுணம் பண்ணணும்னு முடிவு பண்ணா அதுக்கு எல்லாரும் பயப்படுற அளவுக்கு பெருசா பெருசா பண்ணணும். அப்பதான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். அத்தை புடவையில நெருப்பு பிடிச்சாதான் எல்லாரும் அதை அபசகணும்னு நம்பி பின்னாடி பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு பயப்படுவாங்க. அப்ப நாம ஜோசியரை வரவழைச்சு இந்த அபசகனத்துக்கு ஒரே பரிகாரம், மேரேஜ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சஞ்சீவ் உன் கழுத்துல தாலி கட்டணும். அதுக்கப்புறம்தான் என் கழுத்துல சந்தோஷ் தாலி கட்டணும். அப்படி கட்டலன்னா உங்க குடும்பத்துக்கு பேரிழப்பு உண்டாகும்னு எல்லாரும் நம்புற மாதிரி சொல்ல வைக்கணும். எல்லாரும் அதை நம்பினாதான் அத்தை மாமா எல்லாம் முதல்ல உன் கழுத்துல அவன் தாலி கட்டுறதுக்கு சஞ்சீவை வற்புறுத்துவாங்க. அப்பதான் நம்ம சஞ்சீவோட பிளான முறியடிக்க முடியும். எல்லாம் ஓகே தான் அனு. ஆனா ஜோசியர் சொல்றத நம்பி அத்தை சஞ்சீவ எனக்கு தாலி கட்ட சொன்னா அவன் ஒத்துப்பானா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். ஆனா அபிய வச்சு எப்படி சஞ்சீவ ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி ஒத்துக்க வைப்ப? சஞ்சீவ் உன் கழுத்துல தாலி கட்டினாதான் சந்தோஷ் ஏன் கழுத்துல தாலி கட்டணுங்கிற நிலைமை வந்தா அபி அவளால ஏன் லைஃப் கெட்டு போயிடும்னு பயந்து இந்த கேமை விட்டே விலகிடுவான். அது மட்டும் இல்லாம அபியே சஞ்சீவ் கிட்ட போய் ஸ்ரீஜா கழுத்துல நீ கண்டிப்பா தாலி கட்டணும், அப்பதான் என் அக்கா லைஃப் நல்லா இருக்கும், நீ எனக்காக இதை பண்ணுடான்னு அவனை கம்பல் பண்ணுவான். அபி சொன்னா சஞ்சீவ் கேட்டுதானே ஆகணும். சஞ்சீவும் வேற வழி இல்லாம உன் கழுத்துல தாலிய கட்ட ஒத்துப்பான். சூப்பர் பிளான். நீ சொன்ன மாதிரியே அத்தை புடவையில எப்படியாவது நெருப்ப பத்த வைக்கிற. சரி, நான் வரேன். பிளான் எதுவும் சொதப்பாம பாத்துக்கோ. என்னையா சின்ன விஷயம் கூட பண்ண தெரியாதுன்னு சொல்ற? என் கழுத்துல சஞ்சீவ் தாலியை கட்டட்டும், அப்ப தெரியும் நான் எப்படிப்பட்ட வேலை பாக்குறவன்னு.
ஏதோ பர்ஸ் மாதிரி தெரியுது. யாரோடதா இருக்கும்? இது அந்த மேடத்தோட பர்ஸா இருக்குமோ? இறங்கும் போது தெரியாம மிஸ் பண்ணிருப்பாங்களோ? அடடா, என்ன இவ்வளவு பணம் இருக்கு? ஒருவேளை மேடம் அவங்க கல்யாண செலவுக்கு வச்சிருந்த பணமா இருக்குமோ? உடனே இந்த பர்ஸை கொண்டு போய் கொடுக்கணும். ஆட்டோல ஏறும்போது அந்த சார் ஒரு கோயில் பேர் சொன்னாரு. பொன்னியம்மன் கோயில். உடனே கோயிலுக்கு போய் மேடத்துக்கிட்ட பர்ஸை கொடுத்துருவோம். இல்லைன்னா பணம் காணா போச்சுன்னு மேடம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பூசாரி இன்விடேஷனை வச்சு சாமி முன்னாடி கும்பிடும் போது நீ இருக்கணும். ஐயோ, அதெல்லாம் முடியாது. என்னை யாராவது பார்த்துட்டா? அபி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அது நம்ம மேரேஜ் இன்விடேஷன். அது சாமி முன்னாடி வச்சு கும்பிடும் போது சொல்லு, நீ இல்லாம இருந்த எப்படி இருக்கும்? யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. சரியா? சரி, நான் வரேன். ஆனா யார் கண்ணிலையும் படாம கொஞ்சம் தள்ளி நின்னுதான் பாப்பேன். சரி சரி. அத்தை, எதனா ஹெல்ப் பண்ணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, ரெடி ஆயிடுச்சு. அதெல்லாம் எடுத்து வைக்கா. எங்கம்மா போயிருக்க? முக்கியமான போன். அதான். நல்லா இருக்கியம்மா? நான் நல்லா இருக்கேன். அத்தை புடவையில எப்படி நெருப்ப பத்த வைக்கிறது? ஐயர் சாமிக்கு பூஜை பண்ண தீபார்த்தனை காட்டும் போது எல்லார் கவனமும் சாமி மேலதான் இருக்கும். அப்போ யாருக்கும் தெரியாம அத்தை முந்தானையை எடுத்து விளக்கு மேல போட்டுடலாம். அந்த தேங்காய் வத்தல பக்கம் எடுத்து வெளியே வை. ஐயோ, வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேங்க. என்ன வேலை பண்ண நீ? சஞ்சீவ். ஐயோ, அத்தை கூப்பிடுறாங்க. நீ போ, நான் இங்கே இருந்து பாக்குறேன். சரி, நான் போறேன். கரெக்டா பூஜை ஆரம்பிக்கும் போது வந்துரு. ஓகே ஓகே. சஞ்சீவ். தோ வந்துட்டேம்மா. என்னம்மா? டேய், தேங்காய் வெத்தலை பாக்கலாம் வீட்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். பக்கத்துல ஏதாவது கடை இருந்தா வாங்கிட்டு வா சீக்கிரம். சரிம்மா. மாப்ள இரு, நானும் வரேன். நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா. ஏன் சீதா, இதெல்லாமா மறப்பாங்க? அப்பாடா, சஞ்சீவ் போயிட்டான். இதான் சரியான டைம். இவன் வரதுக்குள்ள அத்தை புடவைய எப்படியாவது தீ பிடிக்க வச்சிடணும். இந்நேரம் சாமிக்கு அலங்காரம் முடிஞ்சிருக்குமா? பூஜை ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கே. எல்லாரும் வந்துட்டாளா? பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். சரி. மேடத்தை காணமே. அதோ மேடம் அங்கதான் இருக்காங்க. ஐயோ, இவர் என் கல்யாணத்தை தடுக்க சஞ்சீவ் கூட வந்த ஆட்டோக்காராச்சு. இங்க என்ன பண்றாரு? மேடம்,
ஆட்டோக்காரன் இங்கேயே வந்துட்டானா? அதானே, விதியை யாரால் ஜெயிக்க முடியும்? இவ எப்படி சமாளிக்க போறாளோ? மேடம், உங்க பர்ஸ ஆட்டோலயே விட்டு வந்துட்டீங்க மேடம். நல்ல வேளை நான் பார்த்தேன். இந்தாங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதெல்லாம் எதுக்கு மேடம்? நீங்க மிஸ் பண்ண பர்ஸ தானே கொண்டு வந்து கொடுத்தேன் மேடம். ஆனா அந்த சாரு தொலைஞ்சு போக இருந்த உங்க வாழ்க்கையை மீட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க அவருக்கு தான் சொல்லணும். ஷோ, உளர ஆரம்பிச்சிட்டானே. இவன் எப்படியாவது அனுப்பி ஆகணுமே. ஆஹா, ஆட்டோக்காரர் நான் நினைச்ச அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இங்க என்ன குழப்பம் நடக்க போதுன்னே தெரியலையே. சரிண்ணே. தொலை இருந்த லைஃபா? என்னப்பா சொல்ற? ஆமா சார், மேடத்துக்கும் ஒரு ஃப்ராடுக்கும் கல்யாணம் நடக்க இருந்துச்சு. ஆனா அந்த சார் தான் கல்யாணத்தை நிறுத்தி மேடத்தோட லைஃபே காப்பாத்தினாரு. அனு, என்ன சொல்றான் இவன்? இவன் தான் அபிக்கு சல்மான் கூட மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த மேரேஜ் நிறுத்த சஞ்சீவுக்கு ஹெல்ப் பண்ணவன். அப்போ இவனுக்கு நீங்க ட்வின்ஸ்ங்கிற விஷயம் தெரியுமா? தெரியாது. ஆனா இவன் அபின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கான். அபின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கானா? ஐயோ, அப்ப இவன் ஏதாவது உளறி தொலைச்சானா சஞ்சீவ் அபியை லவ் பண்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. ஆமா ஸ்ரீஜா, இவன் எப்படியாவது அனுப்பணும். சரி மேடம், சாரை பார்த்தா நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்க. வரேன் சார். நில்லுங்க. இங்க வாங்க. என்ன விஷயம் அத்தை? இல்ல, தொலை இருந்த உன் லைஃப யாரோ ஒரு சார் காப்பாத்தினாராமே, அத பத்தி கேட்கலாம் தான். என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஐயோ, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அதுவா அத்தை? அத பத்தி எதுக்கு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு? அவருக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும். அவரு போகட்டும் அத்தை, நான் அப்புறமா டீட்டெயிலா எல்லாத்தையுமே சொல்றேன். சாரை பத்தி சொல்றதை விட அப்படி என்ன பெரிய வேலை இருக்கு எனக்கு? நானே சொல்றேன். மேடம், அது வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே, நானே பேசிக்கிறேன். அத்தை, சாமி கும்பிட போற நேரத்துல இப்ப இதெல்லாம் தேவையா? ஆமா அத்தை, இத பத்திலாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாமே. பூஜைக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குமா? அவர்தான் ஏதோ சொல்றேன்னு சொல்றாருல்ல, என்ன சொல்றாருன்னு கேட்போம். நீங்க சொல்லுங்க. மேடத்துக்கு கல்யாணம் நடக்கிறப்ப. கல்யாணமா? அத நானே சொல்லிடுறேன் மாமா. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு அலையன்ஸ் பாத்திருந்தாங்க. அந்த மாப்பிள்ள சரியில்லைன்னு மேரேஜ் நின்னு போயிடுச்சு. அத பத்தி தான் சொல்றாரு. என்ன மேடம், பரபரப்பான விஷயத்தை இப்படி சப்புன்னு சொல்லிட்டீங்க? அந்த மாப்பிள்ள பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வெளியூர்ல விக்கிற பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ,
இந்த ஆட்டோக்காரன் உளர ஆரம்பிச்சிட்டானே. அவனை மட்டும் மேடம் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க இவங்க வாழ்க்கையே வீணா போயிருந்திருக்கும். ஐயோ, அக்கா மாட்டிக்க போறா. ஏதாவது பண்ணி ஆகணுமே.